கூகுள் அவங்களோட பிக்சல் லைனப்பில் இப்போ புதுசாக பிக்சல் 11 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன அந்த கேமரா மட்டும் H2Hல கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது தவிர மற்றபடி அதே மாதிரியான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க. 6.3 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், பீக் பிரைட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே மூலமாக 3000 நிட்ஸ் வரைக்கும் போக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது AMOLED டிஸ்பிளே மட்டுமே தவிர LTPO டிஸ்பிளே கிடையாது. ஸோ இதனால் இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் வராது. இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 422 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் கூகுளோட ஓன் சிப்செட்டான Tensor G6 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8 Gen 3 எந்த அளவுக்கு பர்ஃபார்மோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ இது ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இல்லையானா இதுவே தாராளமாக போதுமானது தான். 90லேருந்து 95% பீப்புள்ஸ் வந்து யாரும் கேம்ஸ் பெருசாக ப்ளே பண்ண போகிறதில்ல. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுவாங்க, ரொம்ப ஹெவி இன்டென்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவே தாராளமாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கேமிங்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ பெருசாக குறை சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் பாயிண்ட், இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுமே தவிர சீம்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு எந்தவித இஷ்யூஸும் இருக்க போகிறதில்ல. அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR5X RAM ஆப்ஷனும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சாரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.7ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்சாருக்கு OAS சப்போர்ட் இருக்குது, லேசர் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் கூகுள் பிக்சல்லேருந்து கிடைக்கும். அண்ட் 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் சென்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10.8 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ சென்சாரும் இருக்குது. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 10.5 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கம்மி தான், 4985 mAh தான் பேட்டரி. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் 25 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி அட்லீஸ்ட் ஒரு 45 வாட்ஸோ ஒரு 67 வாட்ஸோ கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அதுவும் கம்மியாக தான் இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் கம்மியாக இருக்கனால இந்த 30 வாட்ஸே அப்படிங்கிறது போதுமானதாக இருக்க போகுது. அண்ட் பிக்சலோட ஆப்டிமைசேஷன் இன்னுமே பெட்டராக இருக்கும் சாஃப்ட்வேரில். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 17ல் ரன் ஆகுது. கூகுளுங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 7 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்மாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மேபி இந்த ஃபோன் சூட் ஆகலாம். சாம்சங்லேயும் கிட்டத்தட்ட இதே பாலிசி தான் இருக்குது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் பொறுத்த வரைக்கும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. USB Type-Cல 3.2 போர்ட் கொடுத்துருக்குறாங்க. டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.6 mm திக்னஸ், வெயிட் பொறுத்த வரைக்கும் 197 grams. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்போ இந்த ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 89,999 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்க RAM காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் தான் வச்சு பார்க்கும்போது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, நோ காஸ்ட் EMI இருக்குது, அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.